கையில் சோழி பிரசன்னம் வச்சுருப்பேன். அதை வைத்து அந்த சோழியை உருட்டும் பொழுது சனி பகவானுடைய இருப்பிடம், சனி பகவானுடைய அருள் நிறைந்த இடமா எனக்கு தெரிஞ்சுதுமா. உடனே அந்த இடத்த வாங்கலாம்னு நினச்சேன். பொருளாதாரம் என்கிட்ட இல்லை. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி அந்த இடத்துல வாங்கி அந்த இடத்துல சனி பகவானுக்குன்னு ஒரு ஆலயம் அமைத்தேன் என்று தான் சொல்வேன். அது எப்படி வைக்கிறது? ஏற்கனவே 2-3 இடங்களில் சனி பகவான் உச்சத்தில் இருக்கின்றார். ஒரு ஏழை சொல் அரங்கேறுமாங்கிற மாதிரி நான் எவ்வாறு அமைப்பதுங்கும்போது அதுக்கான பெயரையும் அவரே தந்தார். பாதசனி என்ற ஒரு பெயரை அவரே தந்தார். அப்போ அந்த சனி பகவானுக்கு பாதசனீஸ்வரர். சரி, சனி பகவானை அமைப்பதற்கு பொருள் தேடும் இல்லையா? ஒன்று சொல்கிறேன், இவனை மாதிரி கொடுப்பவன் எவனுமே இல்லை. சனி பகவான் மாதிரி கொடுக்கறது எவனும் இல்லை. கெடுப்பது என்பதில் நம்முடைய வினைதான். தீதும் நன்றும் பிறதர வர நாம் செய்த வினைக்கேற்ற விளைவு சனி பகவான் தருவார். அந்த வகையில் பார்க்கும்போது அங்கே ஒரு சனி பகவானுடைய ஆலயம் அமைக்க முயற்சி பண்ணேன். ரெண்டாவது, சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நான் நெருங்கின விதமே வேறு. சனி பகவானை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக நெருங்கவே மாட்டார்கள். நான் நெருங்கினது யாருமே இல்லாத ஒரு அனாதையான ஒரு எல்லாம் இழந்த நிலையில் தான் நான் சனி பகவானுடைய பாதத்தை நோக்கி நகர்ந்தேன். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 இருக்குது. அர்த்தாசிரம சனி, ஜென்ம சனி, பாத சனி, கண்டக சனி, பொங்கு சனி, மங்கு சனி என்று சனி பகவான் அந்த வலையை நம்முடைய கர்மாவுக்கு ஏற்ற முறை நம்முடைய வீசுவார்மா. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு யோசனை, ஏன் இவரை பாத சனியாக வைக்கக்கூடாது?